நடிகர் விஜய் அவர்களுடைய பேரை கேட்டாலே எல்லாரும் தலையின் உச்சியில வச்சு பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நடிகர் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய சாதனை படைச்சிருக்காரு. இந்த அளவுக்கு உச்சத்தை அடைஞ்ச விஜய் அவர்கள் எப்போதுமே தலைக்கணத்தை காட்டினதில்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் விஜய் அவர்களுடைய படங்கள் ரசிகர்களுக்கு எப்பவுமே போர் அடிச்சது இல்லை. ஆயிரத்தி 1990களில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்களுடைய எந்த படமும் வெளியானாலும் ரசிகர்கள் பிரம்மாண்டமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. தளபதிக்கு எந்த அளவுக்கு சினிமாவில் செல்வாக்கு இருந்ததோ அதே போலதான் இப்போ அரசியலும் செல்வாக்கு இருக்கு. அவருடைய ரசிகர்கள் எப்பவுமே அவருக்கு உறுதுணையா இருக்காங்க. ஆதரவும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கு. வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டைய கலப்பலாம். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம். ஸ்பாட்டிஃபைல முதல் 3 இடத்தை விஜய் படங்கள் தான் பிடிச்சிருக்கு. அது எந்தெந்த படங்கள்னு பார்க்கலாம் வாங்க. முதல் படம் பீஸ்ட். ஆக்ஷன் நிறைந்த இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் பெரிய அளவுல பேசப்பட்டது. விஜய் அவர்களுக்கு இந்த படத்துல பிஜிஎம் சொல்லவே வேண்டாம், வேற லெவல்ல அசத்தி இருப்பாரு அனிருத் அவர்கள். இந்த படம் ஸ்பாட்டிஃபைல 400 மில்லியன் வரைக்கும் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்க்க போற படம் வாரிசு. இந்த படம் மிகவும் எதிர்பார்ப்போட வெளியான இந்த திரைப்படம் ஃபேமிலிக்கான படமா இருந்தது. இறுதியில இந்த படம் 360 கோடிக்கு மேல வசூல் செஞ்ச சாதனை படைச்சிருக்கு. இந்த படத்தோட இசையமைப்பாளர் தமன் அவர்கள். இந்த படம் ஸ்பாட்டிஃபைல 430 மில்லியன் வரைக்கும் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்க்க போற படம் லியோ தான். இந்த படத்துல லியோ தாஸ்ங்கிற கதாபாத்திரத்துல மிகவும் வித்தியாசமான தோற்றத்துல நடிச்சிருப்பாரு. பிளடி ஸ்வீட்டுங்கிற டயலாக்கு ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படம் 2023ல 612 கோடி வசூல் செஞ்சு பெரிய அளவுக்கு சாதனை படைச்சது. இந்த படத்தோட இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள். இந்த படத்தோட ஆல்பம் ஸ்பாட்டிஃபைல 460 மில்லியன் வரைக்கும் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டிருக்கு. இதனாலேயே 400 மில்லியனுக்கு மேல ஸ்ட்ரீம் செய்யப்பட்ட ஒரே தென்னிந்திய நடிகர் விஜய்னு சாதனை படைச்சிருக்காரு. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நீ வேற மாதிரி வாத்தியார.